ஸோ நல்ல சைடு நுண்ணுயிரிகள் வந்து அந்த வேரில் டெவலப் பண்ணுறோம். ஸோ டெவலப் பண்ணிட்ட பிறகு ஸோ கெட்ட செய்த பூஞ்சானங்களோ ஏதாவது அழிக்கப்பட்டுட்டு ஸோ நல்ல சைடு நுண்ணுயிருக்குனால அது முளைப்பு திறன் வந்து ரொம்ப சீராக இருக்குங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால கத்திரிக்காய் மிளகாய் நாற்று நட்டு எடுத்து கத்திரி தக்காளி மிளகாய் நம்ம வெளியில வாங்கிட்டு வந்தாலும் சரி நம்மளே நாற்று விட்டு பறிச்சாலும் சரி இந்த பீஜாமிரத கரைசலை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள திரு நடவு பண்றதா சிறப்பு. விதை நிறுத்தி பண்றதுக்குனால ஒரு கரைசல் 30 லிட்டர் பிளாஸ்டிக் ட்ரம் 30 லிட்டர் பிளாஸ்டிக் ட்ரம் இருக்குங்களா? தலைக்கு விட பிவிசி பைப் இல்ல மூங்கில். ஓகே. காட்டன் துணி இல்ல கயிறு. காட்டன் துணியும் கயிறும். சாணம் 5 கிலோ புதியது 3 மணி நேரத்துக்குள்ள இருக்கணும். ஓகே. கோமியம் 5 லிட்டர் 3 நாளைக்கு மேல இருக்கணும். கிளிஞ்சல் சுண்ணாம்பு 50 கிராம், வரப்பு மண் கையளவு, தண்ணீர் 20 லிட்டர். சரிண்ணா. ஸோ என்ன சொல்லியிருந்தாரு, 30 லிட்டர் குள்ளர பிடிக்கிற ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மு ப்ளஸ் வந்து ஒரு கட்டி வைக்கிறதுக்கு ஒரு கயிறு, ஒரு காட்டன் துணி ப்ளஸ் வந்து கடைக்கு ஒரு குச்சி. ஸோ இது 3 நாளுமே இருக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 5 கிலோ சாணம், 5 லிட்டர் வந்து கோமியம், 20 லிட்டர் தண்ணி, ஸோ 50 கிராம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு, ஒரு கைப்பிடி வரப்பு மண். ஸோ இதெல்லாம் இருக்குங்களா? ஸோ முதல்ல வந்து சாணத்தை வந்து ஓரளவுக்கு நல்லா கூட கரைச்சிக்கலாங்க. இந்த கோமியம் மிக்ஸ் பண்ணி கலைக்கும். ஸோ கூழ் பதத்துக்கு வந்து கரைச்சிக்கலாம். அந்த சாணத்துல இருக்கிற திப்பிகளோ ஏதாவது சத்தையில இருந்தால் அதை வெளியே எடுத்து போட்டுலாங்க. அதுக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க, கேட்டாலும் எடுத்துட்டு இதுல பெரிய அளவுல பண்றீங்கன்னா ஜீவாமிரத பையனு கிடைக்குது, அதை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஏதாவது செத்தவோ ஏதாவது கல் இருக்குதாலும் அதை வந்து நம்ம வெளியே எடுத்து போட்டுருவோம். அரிசி கொஞ்சம் தண்ணி கலந்து பயன்படுத்தி அட்டையோட கொண்டு ஸோ இந்த ஒரு செய்முறைக்காக வச்சிருக்கிறோம். நீங்க வந்து முயல் கொண்டு யூஸ் பண்றது ரொம்ப சிறப்பாக இது வச்சிருக்கோம். அந்த இடத்துக்கு இது மாதிரி பயன்படுத்த கூடாது. என்கிட்ட இது இல்ல அந்த இடத்துக்கு ஒவ்வொரு இருந்தா கிடைச்சுன்னா ஒவ்வொரு புதுசாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை யூசி பைப் இது மாதிரி இருக்கு. ஸோ இந்த கம்பு தேர்வு பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி கணுக்கள் இல்லாமல் தேர்வு பண்ணோம். ஸோ ஏன்னா இங்கே இருக்கிறதுனால நம்ம இங்கே செய்முறை பயிற்சியை எடுத்துருக்கிறோம். ஸோ நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி கணுக்கள் வந்து இருக்காமல் ஸோ பிளவுகள் இல்லாமல் வந்து தேர்வு பண்ணணும். ஏன் அப்படி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஜீவாமிரத்தில் இனிப்பு சுவைக்கு வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து பழக்குழோ வந்து நம்ம சேர்க்குறோம். ஸோ அந்த இனிப்பு சுவையில் படியும் போது என்ன ஆகும்னா, ஸோ கலக்கி விடும் போது இதில் ஈக்குவலோ கொசுக்குள்ளோ முட்டை வைக்கிறதான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த கணுக்களில் ஸோ அதனால வந்து ஒரு பிளைனாக இருந்துச்சுன்னா அந்த வந்து இனிப்பு சுவை வந்து அதில் படியாது. ஸோ இந்த கழுவி வைக்கும் போது வந்து பிளைனாக இருக்கிறதுனால ஈக்குவலோ கொசுக்குள்ளோ வந்து முட்டை வைக்காது. ஸோ அதனால வந்து பிளைனான கம்பு வந்து நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போதுங்க ஸோ நல்லா கூழ் பதம் கரைச்சிட்டாரு. அதில் கட்டிகளோ ஏதோ திட்டிகளோ எதுவும் இல்லை. ஸோ அதில் வந்து 20 லிட்டர் தண்ணியில் வந்து நம்ம கலந்துக்கலாம். அங்கே போட்டு காய்க்கலாம், தனியாக கலந்துக்கலாம். தனியாக கலந்துக்கலாம். இதுல இருந்து ஊற்றிடலாங்க. ஸோ 20 லிட்டர் தண்ணியில் சாணமும் கோமியமும் கலந்ததை வந்து நம்ம ஊற்றுறாங்க. அது கொஞ்சமா தண்ணி ஊற்றுது. ஸோ மண்ணும் கிளைஞ்சல் சுண்ணாம்பும் போட்டு கலந்துங்க. போடுங்க கிளைஞ்சல் சுண்ணாம்பு அதை கலந்து தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் மறைக்குதுன்னா கொஞ்சம் எல்லாரும் பின்னாடி வந்தா எல்லாருக்கும் வந்து தெரியும். அதாவது மறைக்கிற சரி, எவ்வளவு நேரத்தில் ரெடி ஆயிடும்? 12 மணி நேரம். 12 மணி நேரத்தில் தேவைக்கு ஏற்ப செஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதிகபட்சமாக 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம இதை பயன்படுத்தணுங்க.
இது எதுக்காக பண்ற கரைசல் இது? விதைங்க. ஸோ எல்லாமே கலந்து நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாமே இதில் கலந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி கம்பில் வந்து நம்ம 50 சுற்றளவு வந்து வலஞ்சுழியாக தான் நம்ம சுத்தம். ஏன் வளர்ந்து ஸோ பூமி வந்து வலஞ்சுழியா சுத்துறதுனால நுண்ணீரோட பெருக்கம் வந்து வலஞ்சுழியா சுத்தும் போது வந்து ரொம்ப எஃபெக்டிவா வந்து வளர்றதா சொல்றாங்க. ஸோ அதனால எப்பவுமே நம்ம வந்து வலஞ்சுழியா தான் வந்து நம்ம சுற்றணும், கிளாக் வைஸ் சுத்தணும். ஸோ 50 சுற்றளவு நல்லா சுத்தணுங்க. ஸோ சென்ட்ரி பேஸ்ல வந்து ஒரு சுழிய மாதிரியான அமைப்பு வந்து வருங்க நல்லா சுத்தம் போது. ஸோ எந்த கரைசல் பண்ணும் போதுமே நம்ம இந்த பிளாஸ்டிக் ட்ரம்ல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 அடி அளவுல வந்து கீழே தான் வந்து கரைசல் பண்ணும். நுண்ணீரின்றதுனால பெர்மெண்டேஷன் ஆகும்போது நொதித்தல் தன்மை வரும்போது ஸோ நுர மாதிரியான வரதுக்கு சூழல் இருக்குது. இதெல்லாம் வெளியே வந்து விடாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு 1/2 அடி அளவுக்கு வந்து கீழே தான் வந்து எப்பவுமே பண்ணணும். போதுங்க. ஸோ கலக்கி விடுறதுக்கு முன்னாடியும் கலக்கி விடுறதுக்கு அப்புறமே இந்த கம்பு வந்து சுத்தமாக நம்ம கழுவி வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ கலக்கிட்டீங்களா அதை கழுவிடணும். கலக்கிட்ட பிறகும் கழுவணும், கலக்கிறதுக்கு முன்னாடியும் வந்து நம்ம கழுவி தான் இருக்கணும். செஞ்சுட்டு டேரெக்டாக வெயிலில் வச்சிடலாமா? நிழல்ல தான் வைக்கணும். நீங்க நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும். மழை தண்ணி படக்கூடாது, சூரிய வெளிச்சம் படக்கூடாதுன்னு இருக்கு. காற்று போற தன்மையில கட்டணும். காற்று போறீங்க இல்ல உள்ள இருக்கிறது நுண்ணுயிரின்றதுனால காற்று போறதுனால தான் வந்து நம்ம வந்து காட்டன் துணி வந்து பண்ணுறோம். ஸோ இதே வந்து இதுக்கு மேல இங்க இருந்துச்சு வச்சுங்களேன், நம்ம துணி கட்டும் போது ஆமா உள்ள நனையக்கூடாது நமக்கு. ஸோ துணியும் அந்த கரைசலும் வந்து எப்பவுமே டச் ஆகக்கூடாது நமக்கு. ஸோ இப்படி வந்து உதாரணத்துக்கு சொல்றேங்க. ஸோ மேலே நம்ம கரைசல் வந்து முழுமையாக பண்ணுறோன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இந்த மாதிரி நனையும் போது இது மேலே நனையுதுங்களா, இப்போ வந்து இதில் இனிப்பு சுவை சேர்க்கல, இல்லை ஜீவாமிரத்தில் வந்து இனிப்பு சுவை சேர்க்கறதுனால ஸோ இந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கும்போது ஈக்களோ கொசுக்களோ வந்து மேலே முட்டை வச்சிடும். ஸோ முட்டை வச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த கரைசல் வந்து வீரியமாக இருக்காது, செயல் இருந்து போயிடும். ஆனால் எந்த கரைசலுமே இந்த மாதிரி துணி வந்து படாமல் இருந்து மேலாங்கில் இருக்கணும். ஒரு செய்முறைக்காக இந்த மாதிரி பண்ணி காய்ச்சிருந்து நீங்கள் கட்டும் போது வந்து அந்த கரைசலில் துணி வந்து டச் ஆகக்கூடாது. கரைசல் ரெடி பண்றீங்கன்னா 1/2 அடி ஆச்சு பிளாஸ்டிக் ட்ரம்ல மேல் போறதுல இருந்து 1/2 அடி ஆச்சு உள்ள வந்து கரைசல் இருக்கும். ஸோ இது 12 மணி நேரத்துல வந்து தயாராகிடும். இப்போ நீங்க தேவைக்கேற்ப தான் செஞ்சுக்கணும் நீங்க. ஸோ நாளைக்கு வந்து இப்போ வந்து விதைக்க போறீங்கன்னா அன்னைக்கு 3 நாள் நைட்டு வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வரீங்க, இப்போ வந்து வாழைக்கட்டை இல்லை வந்து மரவள்ளி குச்சி, ஸோ அதெல்லாம் வெளியிலேருந்து வாங்கிட்டு வரீங்கன்னா அப்போ அது ஒரு நாள் நைட்டுக்கு முன்னாடி செஞ்சுட்டு காலையில் நடவுக்கு முன்னாடி வந்து இதை நீங்கள் வந்து நினைச்சிட்டு ஸோ 5 நிமிஷம் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்து நடவு அதே மூட்டை கட்டி அதில் போடுவோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சிறு விதைகளா இருக்குது. விதைகளா இருக்குன்னா இது நான் சின்னதாக ஒரு சாம்பிளுக்காக பண்ணியிருக்குது. இது கொஞ்சம் நீங்கள் பெரிய இந்த மாதிரி துணியில் போடும் விதைகளை போட்டுட்டு ஸோ மேலே இந்த மாதிரி கட்டிட்டு ஸோ இந்த மாதிரி 12 மணி நேரம் ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கரைசல் மொத்தமாக தயார் பண்ணியிருக்கணும், மொத்தமாக இதை வந்து நம்ம டிப் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கணும், நம்ம தனியாக எடுத்துக்கணும். தனியாக எடுத்துட்டு ஒரு டைம் ஸோ இந்த மாதிரி விதைகளாக இருந்தால் சொல்கிறேன், விதைகளாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம வந்து டிப் பண்ணிக்கிட்டு ஸோ ஒரு 5 நிமிஷம் நம்ம உலர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நடவு பண்ணிக்கலாம். இதே கிழங்கு ரகங்கள் போகிறீங்க, இப்போ வந்து வாழைக்கட்டை இந்த மாதிரி குச்சி ரகங்கள் போகிறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தனியாக எடுத்துட்டு இதில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. ஸோ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா உலர்த்திட்ட பிறகு நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து நடவு பண்ணிக்கலாம். ஸோ விதைகளாக இருந்தால் இந்த மாதிரி கட்டி பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ நாற்றுகளை வாங்கிட்டு வரீங்க, வந்து கத்திரி தக்காளி மிளகாய் நாற்றுகளாக வாங்கிட்டு வரீங்கன்னா ஸோ ஒரு நாத்தா நீங்கள் நாற்று முடிச்சா கட்டிட்டு ஸோ அதில் வந்து நீங்கள் டேரெக்டாக தனியாக எடுத்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடவு பண்ணுறது. வேறு பாகம் மட்டும் தான் நினைக்கணும். ஸோ சுண்ணாம்பு போட்டிருக்கிறதுனால ஸோ மேலே இலைகள் மேலே எதுவும் நினைக்கக்கூடாது. ஸோ வேரில் மட்டும்தான் நினைக்கணும். ஆமாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஸோ வேற ஒரு வயலில் கெட்ட பூஞ்சானமோ இல்லை வந்து ஃபங்கலோ வைரலோ எதாவது இருக்குன்னா இந்த கரைசலில் பண்ணுறதுனால ஸோ நல்ல சைடு நுண்ணுயிரிகள் வந்து அந்த வேரில் டெவலப் பண்ணுறோம். ஸோ டெவலப் பண்ணிட்ட பிறகு ஸோ கெட்ட செய்த பூஞ்சானங்களோ இதை வந்து அழிக்கப்பட்டுட்டு ஸோ நல்ல சைடு நுண்ணுயிருக்குனால அது முளைப்பு திறன் வந்து ரொம்ப சீராக இருக்குங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால கத்திரிக்காய் மிளகாய் நாற்று நட்டு எடுத்து கத்திரி தக்காளி மிளகாய் நம்ம வெளியில் வாங்கிட்டு வந்தாலும் சரி நம்மளே நாற்று விட்டு பறிச்சாலும் சரி இந்த பீஜாமிரத கரைசலை நினச்சிட்டு அதுக்கப்புறம் உலர்த்திட்டு நடவு பண்ணுறதா சிறப்பு. ஸோ நடவு பண்ணும்போது நீங்கள் ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் தயார்படுத்திக்கணும்.
ஸோ அதிகபட்சமாக வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே இதை பயன்படுத்திக்கணும். இதை அப்புறப்படுத்தும் போது வந்து நம்ம டேரக்ட் நிலத்தில் வந்து ஊற்றக்கூடாது. இதை வந்து நம்ம வந்து ஒரு உரக்குழியில் தான் நம்ம வந்து ஊற்றணும். ஸோ நிலத்தில் வந்து ஊற்றக்கூடாது. 5 முறை பயன்படுத்தின பிறகு வேஸ்ட் பண்ணேன். 5 முறைனா இப்போ நினச்சிட்டேன். இன்னும் 2 டைம் இது வேலை நினைக்கலாங்கண்ணா. அதுக்கப்புறம் வந்து நீர்த்து போயிடுங்க, தன்மை வந்து நீர்த்து போயிடும். ஸோ இதை வந்து உரக்குழியில் ஊற்றிட்டு மறுபடியும் வந்து நம்ம எடுத்து வச்சு பயன்படுத்துகிறோம் சார். ஸோ பீஜாமிரத்தில் தயார் பண்ணுறதுல அதை பயன்படுத்த முறையில் ஸோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாங்க, தெளிவுபடுத்தலாம். சந்தேகம் எதுவும் இல்லையா? அடுத்து இப்போ போயிட்டாங்களா? நீங்கள் சுண்ணாம்பு போட்டிங்கல்ல, Yes. அந்த கொஞ்சம் அளவு தான் போட்டீங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போடும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் இல்லைங்க? இல்லைங்க, அளவு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 5 லிட்டர் கோமியம், 5 லிட்டர் சாணம், சரி, 5 கிலோ சாணம், 20 லிட்டர் தண்ணி. ஸோ இது வந்து ரேஷியோ அளவுமா 50 கிராம் சுண்ணாம்பு. இதே நீங்கள் பாதியாக பண்ணுறாங்க, எனக்கு கொஞ்சமாக தான் பண்ணுது அப்படி சொல்கிறது. வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் வச்சிருக்கீங்கன்னா ஸோ இதை வந்து இன்னும் பாதியாக குறைச்சிக்கலாம். சரி, சரி. 2.5 கிலோ சாணம், 2 லிட்டர் கோமியம். ஒரு லிட்டர் தான் பண்ண போறீங்க. அந்த கப்பளவுக்கு தண்ணி பண்ணணும். 1 கிராம் போதுங்க. அதான் ஆமாம், நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். நீங்கள் அளவில் வந்து கம்மி பண்ணிக்கலாம், எந்த அளவு தேவைப்படுதோ அது கம்மி பண்ணிக்கலாம். இது அதிக பரப்பளவு வச்சிருக்கிறாங்கன்னா இதை டபுளாக பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள்? ஒரு மக்கு 1 லிட்டர் வேணா 1 லிட்டர் கிட்ட எத்தனை வேணும்னா குறைச்சிக்கணும். ரேஷியோ தான். நீங்க சின்ன காய்கறி விதைகள்லாம் போட்டீங்கன்னா அதை வந்து துணி கட்டி ஊற்றிக்கிறது. கடலை மட்டும் பீசா போடுறதுக்கு கடலையும் வெங்காயத்தை மட்டும் நேரடியாக ஊற வைக்கூடாது. மக்கி தொழுவத்தில் கூட நல்லா தெளிச்சு விட்டு ஒரு நவுக்கா வடிவில் ஈரப்பதம் மாதிரி போட்டு அதெல்லாம் போட்டு அதை கட்டி அதுவும் 10 நிமிஷம் அது போட்டால் போதும். அது ஈரமா இருக்கக்கூடாது, நப்பா இருக்குன்னு சொல்லக்கூடாது. குத்துமா பதம் இருக்குன்னு ஈரமும் இருக்காது, ஈரம் இல்லாம இருக்காது. பிடிச்சா பிடிச்சிருக்கு விட்டாடு அதுதான் பதம். அது மாதிரி வச்சு எதை நேரத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கு? சுண்ணாம்பு கோமியம் இல்ல, நம்ம அதை வந்து பிரிச்சு நிறைய வந்து நம்ம கெட்ட சரி பாக்டீரியா அப்ப என்ன ஆகும்? நம்ம விலைக்கு வாங்கி நம்ம உற்பத்தி போய் வயல ஒரு மாதிரி ஆயிடும். அதை எடுத்து நம்ம பயன்படுத்தாத இடம் நம்ம எதுவரையே பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னா அங்கே வயல் ஓரமாக அதை வந்து கூட்டிக்கும். வயலில் பயிர் செய்யறதுக்கு ஊற்றக்கூடாது, மீறி இருக்கிறது. இல்லாட்டி கொடுக்குறோம், பெரிய ஒரு சுத்த குழி இருக்கு, அதில் வந்து நீ கொடுக்குறோம். ஆகி இருக்கிறது ஆயிட்டு இருக்கிறது ஆயிடுச்சு. இல்லாட்டி நம்மளுக்கு வந்து பயன்படாத நிலம் ஒரு ஓரமாக இருக்காது. அதுக்கு பக்கத்தில் போய் வந்து விவசாயம் சார்ந்த ஊற வைங்க. ஊற வச்சு எடுத்து மறுபடியும் இதுல என்னன்னா ஒவ்வொன்றும் வடிக்கிட்டு இருக்கு, அது வந்து ட்ரை ஆகும். அதில் அந்த திரவத்தாலே அப்படியே இது மட்டும்தான். இது வந்து 24 மணி நேரம் மட்டும் தான் பயன்படும். 24 மணி நேரம் கழிச்சு என்ன ஆகும்? இதுல எதுவுமே வேலை செய்யாது. தயாரிக்கிறது 12 மணி நேரம், தயாரானது வந்து 24 மணி நேரம். அப்படின்னா நாளைக்கு இதுக்கு பணம் குறைக்கணும் பண்ணிக்கலாம். மொத்தம் 36 நாட்டு முடிஞ்சிச்சு. இதுதான் இதை நேர்த்தி பண்றதுனால சொன்ன மாதிரி ஒரே சீரான பயிர் வளர்ச்சிருக்கோம், நோய் தாழ்ந்து சமாளிக்கிறோம். அது வந்து பாரம்பரியா வந்து மரபணு குறைபாடுங்கிறது அப்படி சரி செய்யணும். எப்படிங்க, அதாவது மொழிப்பு வந்து ரொம்ப வந்து நீதித்தோட வளரும், அதிகமான மருத்துவம் எடுக்கிறது இதே நேர்த்தி.